வேதத்திலிருந்து நம்ம சில வசனங்களை நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் ஜெயம் கொண்டு எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப விலையேற பெற்ற வார்த்தை. வானமும் பூமியும் ஒழிஞ்சு போனாலும் கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள உறுப்புகள் ஒன்றும் ஒழிஞ்சு போகாது. கவனிங்கள், பழைய ஏற்பாட்டில் 27வது புஸ்தகம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். புதிய ஏற்பாட்டில் 27வது புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். அதுவும் தீர்க்கதரிசன புஸ்தகம். புதிய ஏற்பாட்டில் இதுவும் தீர்க்கதரிசன புஸ்தகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுலேயும் இனி வருகிற சம்பவங்களை ஆண்டவர் டேனியலுக்கு வெளிப்படுத்தினார். இங்கு அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இனி நடக்க போகிற சம்பவங்களை ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தினார். கவனிங்கள், பல பரலோகத்தினுடைய ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அறிவித்தது நிமித்தமாக பத்மோ தீவுக்கு அவர் நாடு கடத்தப்பட்டார். அங்கு பத்மோ தீவிலே வைத்து அவரை பலவிதமான உபத்திரவத்திற்குள்ளும் சித்திரவதைக்குள்ளும் உட்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் தம்முடைய பரலோகத்தினுடைய தரிசனத்தை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ எப்பொழுது தேவன் நமக்கு வெளிப்பாடு ரெவலேஷனை கர்த்தர் தரார் அப்படின்னா, சில நேரங்களில் உபத்திரவம் பிரச்சனை நம்மளை சூழ்ந்து இருக்கும் பொழுது, இதுல இருந்து என்னால் வெளிவர முடியலையே சொல்லும் பொழுது கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து நம்ம நடத்த வளர்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கு ஆண்டவராகிய தேவன் தம்முடைய தரிசனத்தை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்டதான தரிசனம் என்று சொன்னால், இந்த 21ஆம் அதிகாரத்துல ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் இவர் பார்க்கிறார். பழைய வானம் பழைய பூமி எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. பரலோகத்திலிருந்து ஒரு நகரம் இறங்கி வருகிறது, பரிசுத்த நகரம் இறங்கி வருகிறது. பரலோகத்தை விட்டு இறங்கி வர ஒரு புதிய எருசலேம் ஆகிய நகரம் இறங்கி வருகிறது. அது புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட நகரத்தை போல, அது மணவாட்டியை போல ரொம்ப அருமையா இருக்குது. ஆயத்தமாக்கப்பட்டதான ஒரு நகரம் இறங்கி வருகிறது. இந்த தரிசனத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அங்க மரணம் இல்லை, கண்ணீர் இல்லை, அங்க ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒரு பெரிய நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கு. அங்கு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க சிங்காசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், எல்லாவற்றையும் நான் புதுசா மாத்துறேன், ஃப்ரெஷ்ஷா மாத்துறேன் அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் என்ன செய்வானாம்? பாருங்க, எந்த மனுஷன் ஜெயம் கொள்ளுகிறானோ அந்த மனுஷனுக்கு தான் அந்த புதிய எருசலேம் ஆண்டவர் தர. எந்த மனுஷன் ஜெயம் கொள்ளுகிறானோ அவனுக்கு தான் புதிய வானம் புதிய பூமியை தர. எந்த மனுஷன் ஜெயம் கொள்ளுகிறானோ அவனுக்கு தான் பரலோகத்தில் ஆண்டவர் இடத்தை தர. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவரும் ஜெயிக்க பிறந்தவர்கள். சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவன். சரி, இப்ப எதை ஜெயிக்கணும் அப்படின்னா, நம்முடைய ரோல் மாடலே யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கிறார். யார் அப்படின்னா இயேசு மாத்திரமே உங்களுக்கு ஒரு ரோல் மாடல். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்பொழுது அவர் எதையெல்லாம் ஜெயித்தார் என்று சொன்னார்? அவர் பிசாசை ஜெயித்தார், அவர் பாதாளத்தை ஜெயித்தார், அவர் மரணத்தை ஜெயித்தார், அவருக்கு விரோதமாய் தந்திரமான யோசனை பண்ணின எல்லா யோசனைகளையும் இயேசு ஜெயித்தார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ரோல் மாடல் யாருன்னா ஆண்டவராக இயேசு மாத்திரமே. இப்ப நம்ம வாழ்க்கையில பலவிதமான உபத்திரவம், பலவிதமான வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், இப்படி பல காரியங்கள்
உலகத்தில் இருக்கு. இது எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நிமிஷத்துல இந்த உலகத்தை அழிக்கணும்னா அழிச்சிட்டு இருக்கலாம். ஆனா அது அவருடைய விருப்பம் இல்லை, அது பிதாவுடைய விருப்பம் இல்லை. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையன்னு சொல்லி அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்துக்கு கொண்டு போகும் பொழுது அவரை சாட்டையினால் அடிச்சாங்க. அது சாதாரண சாட்டை இல்லை, அந்த சாட்டைக்குள்ள நடுவில் முட்கள் போல இருக்கும். அது நம்ம முதுகுல அப்படி அடிச்சு எடுத்தாங்கன்னா சதை என்ன பண்ணும், பிச்சுட்டு வரும். அப்போ ஏறக்குறைய அப்போ யூதர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா 40 அடிகள் அடிப்பாங்க. 40 அடினா 40 அடி அடிச்சாங்கன்னா அவங்க தண்டனை முடிஞ்சிச்சு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 39 அடி அடிப்பாங்க. ஒரு அடி மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரம் எல்லாம் பிக்கப்பட்டது. அவருடைய தலையில முள்முடியை வச்சு அவரை உபத்திரவப்படுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினாங்க. ஆனா அவருக்கு ஒரு காரியம் தெரியும், இதுக்கு பின்னாடி ஒரு ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யத்துல என் பிள்ளைகளை நான் கூட்டி சேர்த்து. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரத்தில் உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் நம்மளுக்கு நெருக்கும். ஆண்டவராக இயேசு சொன்னார், யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் சொல்றேன், உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சு. அப்ப பாருங்க, ஜெயித்தவர் சொல்றாரு, நான் ஜெயிச்சிட்டப்பா, நீங்க என் பிள்ளைங்க நீங்க என்ன பண்ணுங்க, இந்த உபத்திரவத்தை என்ன பண்ணுங்க, ஜெயம் கொள்ளுங்க அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பரலோகத்துல பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இந்த பூமியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அநேக சீஷர்கள் பின்பற்றினார்கள். முதல்ல ஆண்டவர் 12 சீஷரை செலக்ட் பண்ணாரு, அப்புறம் 70 பேரை செலக்ட் பண்ணாரு, அப்புறம் 120 பேரை செலக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் 3000 பேர், 5000 பேர், அப்படி இப்போ கோடான ஜனங்கள் உலகம் முழுவதுமாய் பரவி இருக்கிறார்கள். அப்போ கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரிசித்ததான ஒரு சீஷன் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். சவுலா இருந்தவன் ஆண்டவர் பவுலா மாறல. கவனிங்க, சவுலா இருக்கும் பொழுது அவகிட்ட இருந்த ஆஸ்திகள், சொத்துகள் எல்லாம் கோடியா இருந்தது. அவனுக்கு சொல்லி ரொம்ப சிறப்பா அவன் வாழ்ந்தான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனே இயேசுடைய சுவிசேஷத்துக்காக, இயேசுவை அறிவிப்பதற்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை அவர் சொல்றாரு பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எதுல அவர் ஜெயித்தாரு? 36வது வசனத்துல வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். சில நேரத்தில் சின்ன உபத்திரம் வந்துருச்சு, சின்ன வியாபாரம் கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு உடனே அடுத்தது ஜனங்க சொல்றாங்க, என்ன ரிசல்ட் சொல்லுவாங்க, என்ன தான் ஜாப் பண்ணலாம், ஆண்டவர் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு சில நேரத்தில் நமக்கு சலிப்பாயிடும். சில நேரத்தில் நமக்கு வர பிரச்சனையை பார்த்து இன்னொருத்தர் சொல்லுவான், இவங்கெல்லாம் சர்ச்சைக்கு போயிருக்கிறாங்க, பிரச்சனை மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவே, என் சத்ரு என் மேல ஜெயம் கொள்ளாததினாலே. அப்ப சத்ரு ஒருபோது கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நான் ஜெயிக்க பிறந்தவன், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு, என்ன உயர்த்துவாரு, என்ன நடத்துவாருன்னு சொல்லி விசுவாச அறிக்கை நீங்க அறிக்கை பொழுது கர்த்தர் எல்லா காரியத்துல ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயிக்கணும்னு சொல்றீங்க, என்னால ஜெயிக்க முடியல, ஜெயிக்கிறதுக்கு எதனால வழி சொல்லி தரீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேதத்துல 3 வழி இருக்கு. நம்ம ஜெயிக்கிறதுக்கு 3 வழி இருக்கு. அல்லேலூயா.
ஒன்று விசுவாசம், ஒன்று விசுவாசம். விசுவாசம். இரண்டாவது தேவனால பிறந்த ஒரு அனுபவம், ஹalleluya. தேவனால பிறந்த அனுபவம். பிறந்த அனுபவம். மூணாவது அவருடைய விலையேற பெற்ற ரத்தம். ஹalleluya. கவனிங்க, இதுவரை உங்களால ஜெயிக்க முடியலன்னா இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். ஹalleluya. இதுவரை நான் எத்தனையோ முறை முயற்சி பண்ணிட்டேன் ஐயா, இந்த உலகத்தை ஜெயிக்க முடியல, பிசாசை ஜெயிக்க முடியல, மாம்சத்தை ஜெயிக்க முடியல, எனக்கு வருகிற துன்பத்தை, உபத்திரவத்தை, கஷ்டத்தை என்னால் ஜெயிக்க முடியல, எப்பவுமே நாங்கள் இப்படிதான் இருக்கிறோம். இதுல இருந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி, ஒண்ணு விசுவாசம். சொல்லுங்க, ஒண்ணு விசுவாசம். இரண்டாவது தேவனால் பிறந்த அனுபவம், மூணாவது இயேசுவின் ரத்தம். இந்த 3 வெப்பன்ஸ், இந்த 3 ஆயுதத்தை நீங்க உங்க கையில எடுத்தீங்கன்னா நிச்சயமா இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் நீங்க ஜெயிச்சிருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். இனிமே நீங்க ஜெயிக்க தான் போறீங்க, உங்களுக்கு தோல்வி என்பதே இல்ல. அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரகத்தை என்ன பண்ணாங்களா? அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். அப்ப விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இந்த உலகத்துல எத்தனை ராஜ்யங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை ராஜ்யங்களை ஜெயிக்க திறந்தவங்க நம்ம. எத்தனை பேர் ஆமென்றது? உங்களுக்குள்ள விசுவாசம் என்ன போதும், நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? ஜெயிச்சுக்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் இன்னும் பெருகிட்டு ஆண்டவரே. சொன்னவங்களுக்கெல்லாம் பெருகிச்சு, சொல்லாதவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். அல்லேலூயா. ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வந்துச்சுன்னா கர்த்தர் என்ன கொண்டுதான் எல்லாத்தையும் செய்ய போறாரு அப்படின்னீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. இனி நீங்க தொடர காரியம் எல்லாம் சக்சஸா மாறப்போகுது. அல்லேலூயா. இனி நீங்க செய்யற காரியம் ஜெயமா மாறப்போகுது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தைங்கிற ஆயுதத்தை நீங்க கையில் எடுங்க, நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. இரண்டாவது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப தேவனால் பிறப்பதெல்லாம் எதை ஜெயிக்குமா? உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெயிக்க போறீங்க உலகத்தை? எத்தனை பேர் ஜெயிக்க போறீங்க? அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கைய நான் ஜெயிக்க போறேன். இந்த உலகத்தில் வருகிற எல்லா பிரச்சனையும் நான் ஜெயிக்க போறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தேவனால பிறந்தீங்கன்னா போதும். சரி, தேவனால எப்படி பிறக்கிறது? தேவனால எப்படி பிறக்கிறது? அல்லேலூயா. அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. கிறிஸ்து விசுவாசிங்க, உங்க உள்ளத்துல ஆண்டவர் தான் தெய்வம் சொல்லி விசுவாசிங்க. கர்த்தர், நீங்க ஆண்டவர் உள்ள பிறந்தீங்க. அல்லேலூயா. எப்ப இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டாரு, அப்பவே அவருக்குள்ள நீங்க முத்திரை போடப்பட்டீங்க. எப்ப முழுக்க முழுக்க அவருடைய பிள்ளையா மாறுறீங்கன்னா ஞானஸ்நானத்துல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, ஞானஸ்நானத்தோட அவர் என்ன சொல்லுவோம்? எடுக்காதவங்க இந்த வருஷம் முடியத்துக்குள்ள எடுத்துருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன், கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாரா. அப்ப தேவனால பிறந்த ஒரு அனுபவம். மூணாவது இயேசுவின் ரத்தத்தினாலே. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நல்லா கவனிக்கணும், மரணம் நேரிடுதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன பண்ணாங்களா? ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க இயேசுவின் ரத்தத்தினாலே அவனை ஜெயிக்கணும். பாருங்க, சில நேரத்தில் பிசாசு ஆடும்போது நம்ம போய் நின்று இயேசுவின் ரத்தம் சொல்லும்போது என்ன ஆகுது? அப்படியே பயங்கரமா ஆட ஆரம்பிச்சு, பயங்கரமா கதற ஆரம்பிச்சு. காரணம் என்னன்னா, நம்மளை பார்த்து இல்ல, இயேசுவின் ரத்தத்தை, அந்த இயேசுவின் ரத்தம் அப்படிங்கிற வார்த்தையில பவர் இருக்கு. அல்லேலூயா. அப்ப இயேசுவின் ரத்தத்தால நம்ம என்ன செய்ய முடியும்? பிசாசை ஜெயிக்க முடியும். சிலருக்கு உங்களுக்கு பயம் வந்து இயேசுவின் ரத்தம் ஜெயிக்க பயம் போயிடும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், ஏன்னா அந்த ரத்தம் எல்லாத்தையும் என்ன பண்ணிச்சு? எல்லாவற்றையும் ஜெயிச்சு முடிச்சிச்சு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
மரணம் நேரிடுதா இருந்தாலும் தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே ஜெயித்தார்கள். அப்ப நம்ம எல்லாரும் ஜெயிக்க பிறந்தவர். சரி, நான் ஜெயிச்சிட்டேன், ஆண்டவர் எனக்கு என்னதான் தருவாரு அப்படின்னா, பரலோகத்துல உங்களுக்கு உன்னத இடத்துல ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொல்றார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்துல நான் உட்கார்ந்தேன். அப்ப இயேசு என்ன பண்ணாரு? இந்த பூமியில வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் ஜெயிச்சது போல நான் ஜெயிச்சு நான் உட்காந்துப்பா, நீங்க இந்த மாதிரி ஜெயிச்சீங்கன்னா நீங்க என்னோட கூட சிங்காசனத்துல உட்காருங்க. எத்தனை பேருக்கு அந்த சிங்காசனம் வேணும்? அல்லேலூயா. வீட்டுல உட்கார்றதுக்கு ஒரு சேர் இல்லையா? கவலைப்படாத, ஒரு பரலோகத்துல சிங்காசனம் இருக்குது. அல்லேலூயா. அதாவது இந்த ஐஸ்வர்யம் லாசரு சம்பவத்துல ஐஸ்வர்யவனுக்கு எல்லாம் இருந்தது, லாசருக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லை, சாப்பிட ஒன்றும் இல்லை, போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை. ஆனா மரிச்ச பிறகு ஆபிரகாம் மடி அவனுக்கு கிடைச்சிச்சு. அல்லேலூயா. ஒருவேளை இந்த பூமியில நமக்கு ஒன்று இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கும் பொழுது மேல சிங்காசனத்துல கர்த்தர் நமக்காக அவருடைய சிங்காசனத்தையே நமக்காக கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெறும் சிங்காசனத்தை மாத்திரமல்ல, உனக்கு ஒரு நல்ல ஒரு புத்தாடை, ஒரு புதிய ட்ரெஸ்ஸை ஆர்டர் கொடுக்குறாரு. ஜெயிக்கிறவனுக்கு என்ன ட்ரெஸ் தருது? புத்தாடை தருகிறார். வெளிப்படுத்தல் 3:5 வாசிக்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பாக அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை நான் என்ன செய்வேன்? அறிக்கையிடுவேன். அப்ப யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன உண்டு? வஸ்திரம் உண்டு, வெண்வஸ்திரம் உண்டு. அல்லேலூயா. அதுக்கு மாடல் தான் இப்ப நாங்க வெண்வஸ்திரம் போட்டுருவோம். அல்லேலூயா. எப்பவுமே பரலோகத்துல ஒரு காரிய சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு மாடல் என்னன்னா பூமியில் நடக்கணும். இப்ப ஆண்டவர் மோசஸ்க்கு வந்து ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னார். எப்படி செய்ய சொன்னார்னா, பரலோகத்துல இருக்கிற மாடல் அந்த பரலோகத்துல இருக்கிறது போலவே செய்யினார். அவன் அங்க என்னெல்லாம் பார்த்தானோ அதான் இந்த பூமியில செஞ்சான். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் 3 பகுதி வச்சு கட்டினாரு ஆலயத்தை. அதுக்குள்ள என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருந்தது, மேல என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் கீழே வச்சிருந்தாரு. அப்ப பரலோகத்துல ஜெயிக்கிறவனுக்கு என்ன வஸ்திரம் உண்டு? வெண்வஸ்திரம் உண்டு. அல்லேலூயா. இனிமே நீங்க எல்லாரும் எப்படி வரணும்? ஆமென். அல்லேலூயா. ஜெயிச்சதுக்கு அடையாளம் என்ன? ஜெயிச்சதுக்கு அடையாளம் என்ன? அல்லேலூயா. நல்ல சூப்பரான ட்ரெஸ், நல்ல ஒரு வெண் வஸ்திரம். நீங்க பார்க்கும்பொழுது, நீங்க நடந்து வரும்பொழுதே இவங்க எங்க தான் போறாங்க? சபைக்கு தான் போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது நம்ம வீடு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருந்தாங்க. இங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் காலையில நடந்தது, ஒரு பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷன் நடந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முடிஞ்ச உடனே அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்கே போயிட்டேன். எங்க போயிட்டேன்? ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். சுத்தி தேடுறோம், கிடைக்கல. என்ன ஆண்டவரே, சுத்தி தேடுற கிடைக்கல. உடனே ஒருத்தர் வேற, பாஸ்டர் ஐயா சொந்தர் ஐயான்னு எதை பார்த்து சொன்னாரு? ஒயிட் அண்ட் ஒயிட்டை பார்த்தோன்னே அவர் தெரிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னே, என்ன ஐயா சுத்தி தேடுகிறீங்க? அப்பா இந்த மாதிரி இந்த நம்பர் வார்டு எங்க இருக்குது தெரியல பாருங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அவர் கூட்டு போறாரு. கூட்டு போய் விட்டுட்டு, ஐயா உங்களுக்கு தான் வந்தேன், இதாயா இது இடம், நீங்க பாத்துங்க அப்படின்ட்டு அவர் போறாரு. அல்லேலூயா. பாருங்க, நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் யார் வெளிப்படுத்துது? சொல்லுங்க, யார் வெளிப்படுத்துது? இயேசு வெளிப்படுத்துது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது உனக்கு பட்டயம் இல்லைன்னா வஸ்திரத்தை வித்து என்ன பண்ணு? பட்டயத்தை வாங்குனது. அப்ப பைபிள் இல்லாதவங்க எல்லாம் என்ன பண்ணோம்? புது வருஷத்துக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுக்கிறீங்க, பைபிளை வாங்கிடும். அல்லேலூயா. அப்போ என்னென்ன நம்ம வரும்போது அப்படி தூதர்கள் போல இறங்கி வரணும். அல்லேலூயா. வெளியில இருந்து பார்க்கறோம்னு சொன்னார், என்னப்பா இது கூட்டமா வெள்ளையா போறாங்க, எங்க போறாங்க இவங்கெல்லாம்? ஆலயத்துக்கு போறாங்க, ஆண்டவர் ஆராதிக்க போறாங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறாங்க. அல்லேலூயா. நீங்க அவங்ககிட்ட சுவிசேஷத்தை சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்களை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க? அப்படி தெரிஞ்சுக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
வெறும் சிங்காசனத்தை மாத்திரமல்ல, ஜெயிச்சவங்களுக்கு ஆண்டவர் என்ன தராருங்க? வெண்வஸ்திரம். வெண்வஸ்திரத்தை ஆண்டவர் என்ன பண்றாருங்க? தருகிறார். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொன்னாரு, அப்பா உனக்கு வெண்வஸ்திரம் மட்டும் இல்லப்பா, உன் ஆலயத்துல ஒரு தூணா மாத்திரம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:12 வாசிக்கும் போது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் என்ன செய்யறது இல்லையா? நீங்குவது இல்லை. அப்ப தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களை தூணா மாத்துறாரு. யாரு? ஜெயம் கொள்ளுகிறவன். ஆமா, இந்த பூமியில ஜெயம் கொண்டவர்கள் தான் எங்க உட்கார முடியும்? ஆலயத்துல உட்கார முடியும். அல்லேலூயா. நீங்க ஆலயத்துக்கு ஒவ்வொருத்தர் யாருங்க? ஒவ்வொரு பில்லர். அல்லேலூயா. பில்லர்ன்றவங்கள ஒரு இல்லை சொல்லுவோம். இந்த பில்லர் இல்லைன்னா சர்ச்சை இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அப்ப ரூப் பிடிக்காது. இந்த ரூப் பிடிக்கணும்னா என்ன தேவை? இதுக்கு பில்லர் போட்டிருக்கிறோம். அந்த பில்லர் உள்ள மறைஞ்சிருக்கு. இப்ப சபைக்குள்ள நீங்க எல்லாம் மறைஞ்சிருக்கீங்க, ஆனா நீங்க எல்லாம் ஒரு பில்லர். அல்லேலூயா. அது உங்களுடைய பின்னாடி அடுத்த ஜெனரேஷன் உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் வரும்போது சொல்லும், இந்த சபைக்கு எங்க தாத்தா பாட்டி எல்லாம் ஒரு பில்லரா இருந்தாங்க, பாடுபட்டாங்க, உழைச்சாங்க அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பரலோகத்திலே ஆண்டவர் நம்மளை அப்படியே எழுந்து நின்று அவர் நம்மை வரவேற்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் தர. வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரத்தை தருவேன். எத்தனை பேருக்கு அதிகாரம் வேணும்? ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஜெயம் கொண்டவங்க எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். முடிவு பரியந்தம் நிக்கிறவனுக்கு கர்த்தர் அதிகாரத்தை தரார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜாதிகள் மேல் அதிகாரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் நீ ஜெயம் கொண்டா போதும், கர்த்தருக்கு பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 2:17 வாசிக்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன கிடைக்குமா? மறைவான மன்னா. அல்லேலூயா. பைபிள்ல 3 ஆகாரம் இருக்கு. பைபிள்ல 3 ஆகாரம். என்னென்ன ஆகாரம் சொல்லுங்க பார்க்கலாம். 3 ஆகாரம், 3 ஃபுட் ஆண்டவர் நமக்கு தந்துக்கிறார். ஃபர்ஸ்ட் ஏதேன் தோட்டத்துல பழங்கள், அதுக்கப்புறமா இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவாங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ்னா மூலிகை. மனுஷனுக்கு முதல் கொடுத்த ஃபுட் எதுதான்? மூலிகையும் பழமும் தான் கொடுத்தாரு. மூலிகையும் பூண்டுகள் தான் இங்கிலீஷ்ல ஹெர்ப்ஸ் கொடுக்குது. ஹெர்ப்ஸ்னா மூலிகை. அப்ப என்னன்னா முதல் கொடுத்த ஃபுட்டை சாப்பிட்டவனுக்கு எத்தனை யுகங்கள் வாழ்ந்தான் தெரியாது. எத்தனை யுகங்கள் வாழ்ந்தான் தெரியாது. ஆண்டவரோடு கூட பல யுகங்கள் வாழ்ந்தான். அவன் தவறு செஞ்சு டக்குன்னு அவனுக்கு ஃபுட்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நிலத்தின் பயிர் வகைகள். அப்ப பயிர் வகையை சாப்பிடும் போது எவ்வளவு வருஷம் உயிர் வாழ்ந்தான்னா, அதிகபட்சமா 969 வருஷம் வாழ்ந்தான். மெத்துசலா என்பவன் 900 கிட்டத்தட்ட 1000 வருஷம் வச்சுங்க. எதை சாப்பிடும் போது? பயிர் வகையை சாப்பிடும் போது. மனுஷன் பாவம் செஞ்சு இன்னும் அவன் இருதயம் கடினமாச்சு. அட்ரா மாடை கோழி அப்படி இப்படி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படியே அவனுடைய ஆயுசு நாட்களை குறைச்சிட்டாரு. 120 ஆயிடுச்சு. அல்லேலூயா. இன்னும் மனுஷன் அப்படியே ஆசைப்பட்டு பண்ணி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். 70 வருஷம் இல்ல 80 வருஷம். அல்லேலூயா. ஃபுட்டினுடைய சேஞ்ச் மாற இவன் ஆயுசு மாறினே. போன உடனே சுகர் பிபி தான் சொல்றாங்க. சாப்பிட்றத நிறுத்து, சாப்பாடை சாப்பிடாத, கேழ்வரகை சாப்பிடு, கம்பை சாப்பிடு, கேப்பக்களி சாப்பிடு, சாப்பாட்டை குறை, நல்லா வாழ்வு. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவர் நித்தியமா இருக்கிற பரலோகத்தினுடைய ரகசியங்களையும் பரலோகத்தினுடைய நித்தியமா இருப்பதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதனால மறைவான மன்னாவை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, ஜெயம் கொள்ளுகிறவன். நான் சொல்றேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வானாம்.
எல்லாவற்றையும் இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதம். அப்ப எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் அழைச்சிருக்கிறார். சொல்லுங்க, எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அப்ப எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும். பாருங்க, உங்களுக்கு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியில் அனுப்பினார். வேதம் சொல்கிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு மிகுந்த பெருசு, தம்முடைய குமாரனையே அவர் நமக்காக கொடுத்துட்டாருன்னா மற்றவர்களை எல்லாம் கொடுக்காமல் இருப்பது எப்படி? மற்றவர்களை எல்லாம் அருளாது இருப்பது எப்படி? ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. எப்பா, என்னுடைய ஒரே பேரோட குமாரனே இந்த பூமியில உனக்காக கொடுத்துட்டேன், என்னுடைய எல்லா விதமான ப்ராப்பர்ட்டி எல்லாம் யாருதான்? உனக்குதான். இல்லையா? அதாவது ஒரு எப்பவுமே கதால நான் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்த சொல்றேன். ஒரு பெரிய அரண்மனையில ஒரு பெரிய ராஜா வாழ்ந்துருந்தாரு. அவருக்கு கீழே ஒரு சேவகன், ஒரு சின்ன பிள்ளை வரதான் இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஒரு பெரிய ஆசை. ராஜா கூப்பிட்டாரு, அரண்மனை கூப்பிட்டாருப்பா, என் ரூம்ல எல்லாம் இருக்கு, எது வேணுமோ எடுத்துக்க அப்படின்னாரு. ஒரு ரூம் திறந்து காட்டினாரு. வெள்ளி, வைடூரியம், தங்கம், கோமேதகம் எல்லாம் அப்படி கொட்டி கிடந்தது. அவன் எடுக்கல. பக்கத்தில் ட்ரெஸ்ஸு, ஒரு ரூம் ஃபுல்லாக ட்ரெஸ் இருந்தது, அதையும் எடுக்கல. பக்கத்தில் ஃபுல்லாக ஃபுட்டு, என்னென்ன ஃபுட்டு இருக்கோ எல்லாம் இருந்தது, அதையும் எடுக்கல. என்னப்பா எல்லாத்தையும் திறந்து காட்டேன், எதுவுமே எடுக்கல அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு தேவை அப்படின்னு அந்த ராஜாவுக்கு ஒரு ராஜகுமார் சின்ன குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டான். எதனா ஒன்று எடுத்துக்க சொல்லி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ராஜா போகிறாங்க, ராணி போகிறாங்க, சேவர் எல்லாம் அவன் பின்னாடி போகிறாங்க. அப்பா, என் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டே. அவங்களுக்கு தெரியும் இந்த குழந்தை தான் அடுத்த வாரிசு. இல்லையா? அந்த குழந்தையே நம்ம கிட்ட வந்துருச்சு. இனி அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் யாருக்கு? ராஜ்யமே நம்ம கையில வந்துருச்சு. அப்ப பிதாவாகிய தேவன் குமாரனையே நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. இனிமே அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் யாருதான்? பரலோகத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி நமக்கு தான், பூமியில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியா. அப்போ நீங்க எது வேணும்னு உடனே நீங்க அந்த ஆஸ்தியெல்லாம் கேட்காதீங்க. நீங்க மட்டும் போதும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. யார் மட்டும் போதும்? நீங்க இருந்தா போதும், எல்லாமே எனக்கு வந்துடும். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்ம என்ன பண்றாருங்க? கொடுப்பது அதிக நிச்சயம். நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் தேவனுக்கு என்ன பண்ணுங்க? ஜெபத்தில் என்ன பண்ணுங்க? தெரியப்படுத்துங்க. வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரை நீ கவலையோடு வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ ஜெயிக்க பிறந்திருக்கிற, நீ எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கர்த்தர் உனக்கு வழிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க எல்லாத்தையும் ஜெயிப்பீங்க. சொல்லுங்க, நான் எல்லாவற்றையும் நான் ஜெயிப்பேன், எல்லாவற்றையும் நான் ஜெயிப்பேன், எல்லாவற்றையும் நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா, தனக்கு உண்டான மனைவி, பிள்ளைகள், தன்னுடைய ஆசையெல்லாம் சிக்லாக்ல கொண்டு போயிட்டாங்க. சுட்டு எரிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க. தாவீது கேட்கிறார், ஆண்டவரே நான் இதெல்லாம் மீட் பண்ண அப்படிங்கும் பொழுது, நீ தொடர்ந்து போ, அதை பிடிச்சிடும் அப்படின்னு. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அமலேக்கியர் பிடித்துக்கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது என்ன செய்தானா? அப்ப உங்கள்கிட்ட இருந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க என்ன பண்ண போறீங்க? திருப்பி கொள்ள போறீங்க. எத்தனை பேர் ஆமென்? பிசாசு திருப்பி போன எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த வருஷம் முடிவுக்குள்ள உங்க வீட்டுல கொண்டு வந்து போட போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறான்? சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். அப்ப எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நம்மை ஆண்டவராகிய தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று, நீங்க பூமியை சுதந்திரிக்க போறீங்க, இந்த உலகங்களை நீங்க சுதந்திரிக்க போறீங்க. 2வது, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க போறீங்க. 3வது, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போறீங்க.
அல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். 3 வசனத்தை வாசிச்சு முடிச்சிடலாம். பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை என்ன செய்வாரா? எப்ப ஏற்கனவே உங்க அப்பா சுதந்திரிச்சிட்டார் தேசத்தை. அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம ஏசப்பா என்ன பண்ணிட்டாருங்க? எல்லாத்தையும் சுதந்திரிச்சிட்டாரு. இப்ப சுதந்திரித்த தேசத்தை நம்ம சுதந்திரிக்க போறோம். அல்லேலூயா. புரிஞ்சுதுன்றவங்களா ஒரு சொல்லுவோம். புரியாத மாதிரியே உட்கார்ந்து தோணும். அப்ப ஆண்டு சொல்றாரு, சுதந்திரித்த தேசத்தை நீங்க சுதந்திரித்து அதுல நீங்க பெருக போறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றவர்களாய் இருந்து நீங்க அசதியாயிராதீங்க. வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணோம்? சுதந்திரித்து. ஆண்டவருடைய சிஸ்டம் என்ன தெரியுங்களா? அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு நான் சொல்றேன், எல்லாத்தையும் விட்டு என்னடா வாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன் அந்த காரியம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு வாலிபன் வர ஆண்டவருங்க, அவன் வந்து எல்லாத்தையும் கை பண்ணுவான். ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, மோசே மூலமாக கொடுத்த 10 கட்டளை என்ன பண்ணேன், ஃபாலோ பண்ணேன் அப்படின்னாரு. அது என் சிறு வயது முதலே நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னேன். உடனே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் வித்து என்ன பண்ணேன், தரித்திரம் கொடுத்துட்டாரு. அவன் பெரிய ஐஸ்வர்யவனா இருந்ததுனால அவன் மிகுந்த வேதனையோடு கூட போயிட்டான். அல்லேலூயா. இந்த பூமியில உங்களுக்கு எல்லாத்தையும் சுதந்திரத்துக்கு கொடுத்துட்டு ஆண்டு சொல்றாரு, எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு எப்ப எல்லாத்தையும் விட்டு என் வேலைக்கு வராங்கன்னா நீங்க வருவீங்களா? வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டு சொல்ற 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல என் நிமித்தமாக இந்த பூமியில வீட்டையாவது சகோதரியாவது சகோதரிகளாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவன் என்ன பண்றான்னா சொல்றோம். அதாவது என்னன்னா, இது எல்லாத்தையும் வீட்டுக்கு வாப்பான்னா வரதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். ஆனா வந்த பிறகு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. நீ விட்டதை தூரத்தனே ஆண்டவர் பூமியில தந்துருவாரு. பிளஸ் பரலோகத்துல நித்திய ஜீவனை கத்த தர. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவர் சீமோன் பேதுருகிட்ட சொன்னாரு, இப்போ ஆழத்துல தள்ளி கொண்டு வலை போட்டான். ஒரு படகுல 2 படகு மீன் ரொம்பிச்சு. மீன் ரொம்பனவன ஆண்டு சொன்னாரு, எல்லாத்தையும் விட்டு என் பின்னாடி வாரான்ட்டு. அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவர் பின்னாடி போகும்போது கர்த்தர் நமக்கு இந்த பூமியை மாத்திரமல்ல பரலோகத்துக்கு சொந்தக்காரனா மாத்துறார். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறானா? சுதந்திரிப்பான். நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டு நீங்கள் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து நீங்கள் செல்வசீமானாய் வாழும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவராகிய தேவன் இந்த கொடுத்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்படி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.